பிறப்பினை யாரும் அறிவிப்பதில்லை, ஆனால் வாழ்க்கை உலகையே அறிவிக்க வைக்கும். லண்டனில் உள்ள பிபிசி வானொலி நிலையத்தில் ஆண்டுதோறுமே லட்சக்கணக்கான கடிதங்கள் வந்து சேர்க்கின்றன. அவற்றில் ஒரு நாள் ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்த ஒரு சிறுவன் எழுதிய ஒரு எளிமையான கடிதம் அனைவரையுமே சிந்திக்க வைத்தது. அந்த சிறுவன் எழுதிய கேள்வி இதுதான்: உலக புகழ்பெற்ற தலைவர்கள், விஞ்ஞானிகள், அறிஞர்கள் யாராவது மரணமடைந்தால் உடனேயே உலகம் முழுவதுமே அதை அறிவிக்கின்றீர்கள். ஆனால் அவர்கள் பிறந்தபோது ஏன் அந்த செய்தியை அறிவிக்கவில்லை? இந்த கேள்வி மிகவும் சிறியது போலத்தான் தோன்றலாம், ஆனால் அந்த பின்னால் மறைந்திருக்கும் உண்மை மிகப்பெரியது. உண்மையில் யாரும் பிறக்கும்போது புகழ்பெற்றவர்களாக பிறப்பதில்லை. அந்த குழந்தையும் இந்த உலகில் சாதனையாளராக பிறந்ததில்லை. எந்த தலைவரும், விஞ்ஞானியும், அறிஞர்களும் பிறந்த நாளிலே உலகத்தின் கவனத்தை ஈர்ந்தவர்கள் அல்ல. அவர்கள் பிறந்தது ஒரு சாதாரண மனிதராகத்தான். ஆனால் அவர்கள் வாழ்ந்த விதம் அவர்களை அசாதாரணமானவர்களாக மாற்றியது. கேள்விகள் அவர்களை நிறுத்தவில்லை, விமர்சனங்கள் அவர்களை உடைக்கவில்லை, கஷ்டங்கள் அவர்களை பின்னோக்கி இழுக்கவில்லை. ஒவ்வொரு தடவையுமே ஒவ்வொரு படிக்கற்களாக மாற்றி முன்னேறியவர்கள். அதனால்தான் அவர்கள் மறைந்த போதும் உலகம் அவர்களை நினைவுக்காக பேசுகின்றது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பாடம் என்ன? பிறப்பு நம் கையில் இல்லை, ஆனால் எப்படி வாழ வேண்டும் என்பது முழுமையாக நாம் கையில் இருக்கின்றது. நீங்கள் இன்று யாருக்கும் தெரியாத ஒருவராக இருக்கலாம். உங்கள் பெயரை உலகமே இன்னும் அறியாமல் இருக்கலாம். உங்கள் முயற்சிகளை யாரும் பாராட்டாமல் இருக்கலாம். ஆனால் அவர்களுக்காக உங்கள் கனவுகளை ஒருபோதுமே கைவிடாதீர்கள். இன்று அமைதியாக உழையுங்கள். நாளை உங்கள் சாதனைகளையே உங்களை உலகிற்கு அறிமுகப்படுத்தும். ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்படும் போது யாருமே அதை கவனிப்பதில்லை. ஆனால் அதே விதை ஒரு பெரிய மரமாக வளரும்போது அதன் நிழலை தேடி ஆயிரக்கணக்கானோர் வருகின்றார்கள். அதேபோல் உங்கள் இன்றைய முயற்சி ஒரு நாள் பலருக்கு ஊக்கமாக மாறலாம். ஆகவே பிறந்த நாளை உலகம் அறிவிக்கவில்லை என்று வருத்தம் வேண்டாம். நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை உலகமே பேசும் அளவுக்கு உயருங்கள். ஏனெனில் பிறப்பை உலகம் அறிவிப்பதில்லை, சாதனையால் நிரம்பிய வாழ்க்கையைத்தான் உலகம் நினைவு கூறும். உங்கள் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு செய்தியாக மாறட்டும். உங்கள் உழைப்பு, உங்கள் நேர்மை, உங்கள் மனிதநேயம், உங்கள் சாதனை இவையே ஒரு நாள் உங்களை உலகிற்கு அறிமுகப்படுத்தும். நீங்கள் எப்படி பிறந்தீர்கள் என்பது முக்கியமல்ல, நீங்கள் எப்படி வாழ்ந்தீர்கள் என்பதுதான் வரலாறு மாற்றுகின்றது. நன்றி, வணக்கம்.